அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். நான் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டோமா, ஏன்னா ஒரு பாட்டு பாடலாம்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் பாடுறீங்க, நானும் பாடலாம்னு ஆசைப்படுறேன். திருச்சிற்றம்பலம். தாய் தோன்ற மையம் நடத்தும் தமிழ் சைவ விழா. இதனுடைய தலைவராக குரு முதல்வர் தாய் ராசி ஜெகதீசன் அவர்கள், அடுத்து இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சிவகைலாய கண்ட பரம்பரை ஆச்சாரியா வாமதேவ திருமுருக திருவண்ண சிவம் அவர்கள், எங்கள் தலைவர் கடலூர் மண்டல தலைவர் தமிழ்நாடு வணிக சங்க தலைவருடைய செம்மன் ஐயா, எங்களை இங்கே அழைத்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சேர்ந்த செம்மல் பசுமை நாயகன் முனைவர் ரவிஜி கணேசன் அவர்கள், செல்வமணி அவர்கள், இங்கே இது வரைக்கும் இங்கே அமர்ந்து தேவார இசைகளை சொன்னோடும் இசையோடும் ராகத்தோடும் அழகாக பாடிய மாணவ செல்வங்கள், இந்த பக்த பெருமக்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த விழாவை பார்ப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் சைவ தமிழ் என்பது இந்த உலகில் உள்ள எல்லோருக்குமானது. சைவத்தில் மட்டும்தான் தெய்வத்தை எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் என்று கூறுகிறார்கள். எல்லா மதங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு என்ற ஒரு நிலை உண்டு. அது இந்த நாளில் இந்த நேரத்தில் இப்படித்தான் வணங்கணும், இதைத்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு தான் அவங்க இருக்காங்க. ஆனால் நாம் சைவ சமயத்தில் மட்டும்தான் எப்போ விருப்பம் இருக்க சாமி கும்பிடுது, எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கும்பிடுது அப்படின்னு நமக்கு முழு வசதியை முழு சந்தோஷத்தை கூடியது சைவ சமயம் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலையை கொடுத்த இறைவனை நாம் தினசரி வணங்குறோமா அப்படின்னா வணங்குறோம். கொஞ்சம் பேர் வணங்குறோம், நிறைய பேர் வணங்குறது. இப்பெல்லாம் கல்வி அதிகம் வளர வளர அதுல அந்த பக்தி நெறி என்பது குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா நான் கருதுறேன். ஆனா திருவிழாக்கள் காலத்திலையும் விசேஷ காலங்கள்லையும் மக்கள் அலைமோது மலருக்கு ஆலயங்களில் கூடுறது அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே. நாங்கள் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முதல்ல நம்ம பண்ருட்டி திருவதிக ஆலயத்தில் சுவாத்திர தேசிய சுவாமிகள் அவர்களை அழைச்சி ஒரு விழா எடுத்தோம். அன்னைக்கு சனி பிரதோஷம். சனி பிரதோஷத்தில் தரிசனம் செஞ்சால் அது மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்லி எல்லாரும் சனி பிரதோஷத்துக்கு நிறைய மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அதில் பல பேர் நாங்கள் விளம்பரம் செஞ்சதில் பல 1000 பேர் வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 500 பேர் 1000 பேர் வருவாங்க, அதை வச்சு அந்த விழா நடக்க போகுதுன்னு நினைச்சோம். ஆனால் அந்த சுவாமிஜியே சொன்னாங்க 7000 பேருக்கு மேலே நின்று கேட்டாங்க இந்த விழாவை அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. இப்படி பக்தியில் அதிக மக்கள் வரலன்னு சொன்னாலும் விசேஷ காலத்தில் பக்திக்கு அதிகமாக மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னுடைய பார்வையில் பிறந்து நாம் வச்சிருக்கிற குழந்தைங்க 1 அல்லது 2 தான். அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும், நல்ல மருமகள் வரணும், நல்ல மருமகள் கிடைக்கணும், வசந்தாயத்தில் சொல்லணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும். இப்படி வேண்டுதலுடைய அமைப்பில் தான் மக்கள் நிறைய பேர் வரதா ஏன் பார்வையில். ஆனால் எதையுமே நம்ம கேட்காம இறைவனை மட்டும் வணங்கி உனக்கு மட்டுமே தெரியும், உன்னால் மட்டுமே முடியும், நீ கொடுத்தா யாரும் எடுக்க முடியாது, நீ சொன்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நாம் நினைச்சி தெய்வத்தை வணங்கினா நமக்கு வேண்டியதை வேண்டுவாறு சொல்லுவான் ஈசன். அப்படிப்பட்ட ஒரு அற்புத தெய்வத்தை வணங்குற அந்த வழிபாட்டு முறை தான் தேவார திருப்பதிங்க.
தேவாரத்தை பாடல்கள் என்று சொல்வதில்லை, தேவாரை பதிக்குங்கள் என்று தான் சொல்வார்கள். அது மனதில் பதிய வைத்து இந்த பாடல்களை உள்வாங்கி அதன் பொருள் உணர்ந்து நாம் பாட ஆரம்பிச்சோம்னா அந்த தேவார பதியத்தினுடைய அடிப்படையில் நாம் என்ன வேணும்னு விரும்பி கேட்குறோமோ அதை இறைவன் தானாக முன்வந்து செய்வார். அப்படிப்பட்ட தேவார திருப்பதிகளை இன்னைக்கு நம்ம பாடுறது வெகு சிலர் தான் இருக்காங்க. நாம் எல்லாரும் நிறைய திரைப்பட பாடல்கள் நிறைய பாட ஆரம்பிக்கிறோம், அதனால நாட்டம் படுறோம், சந்தோஷமாக பாடுறோம். ஏன்னா தேவார திருப்பதி பாடல்களில் நம்ம பாடலை யோசிக்கிறோம். அதனால தான் சில பாடல்களை திரைப்படங்களிலே வச்சாங்க. அந்த திரைப்படங்களில் வச்சு அந்த பாடலை கேட்கும்போது தான் இது தேவாரமே தெரியாமல் பாடினாங்க. ஆனால் அது தேவாரன்றது தெரிஞ்சது சில பேர் தான். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை இப்போ முன்ன நானும் பாடுறேன். நல்லா தான் கைதட்டுங்க, என்ன அமைதியாக இருக்கு. பெருமானே எத்தான் மறவாதே நிற்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோ அருட்டுரையோ அத்தாவுனக்கு அல்லே திருப்பதிகிட்ட பாடலை இசையோடு நம்ம பாட ஆரம்பித்தா அந்த பாட்டை எல்லாருமே அசை போடுவாங்க. ஆனால் பண்ணில் இருக்கக்கூடிய பாடலில் அந்த காலத்தில் பாடின பாடலில் எங்கள் தலைமுறைக்கு, எங்கள் தலைவருடைய தலைமுறைக்கு நிறைய தியாகராஜ பாகவதர் அப்படி இருக்கிறவங்களுடைய பாடல்கள்லாம் அவங்க ரசித்து கேட்டாங்க. எங்கள் காலத்தில் டிஎம்எஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டை தான் எங்களுக்கு பிடிக்கும். அந்த பாட்டை பாடினா எங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த பாட்டில் எவ்வளோ ராகம் இருக்குது, எவ்வளோ பண்ணு இருக்குது, எவ்வளோ இசை இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு தெரியாது. அதுபோல் இப்போ இருக்கக்கூடிய பாடலுக்கு இசை மட்டுமே அதிகமாக இருக்குது, பாடல் வரைக்கும் தான் குறைவாக இருக்குது. காலங்கள் மாறும்போது மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி மாறும்போது அந்த பாடல்களை கேட்கக்கூடிய அந்த ராகத்தோடு அந்த பாடலை பாடிட்டா அந்த பாடலும் மக்கள் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் தேவார இசை பண்ண பாடும்போது எல்லாரும் ஆசையை கேட்குறோம். ஆனால் அதே கண்டினியூவாக பாட முடியுமானா முடியாது. யார் ஒருவர் தினசரி நம்ம வீட்டில் விளக்கேற்றி பூஜை அறையில் உட்கார்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தேவார திருப்பதிகிட்ட ஒரே ஒரு திருப்புல ஒரே ஒரு திருவருப்பாவை பாடி மனசால பாடி வரைக்கிறோம், அந்த வீடு மிக சுபிச்சமாக இருக்கும். ஆனால் வாய்க்குள்ளேயே பாடக்கூடாது. பாடல்களை வெளியே சத்தமாக பாடணும். வீட்டில் இருக்க கிண்டல் பண்ணட்டும், கேள்வி பண்ணோம், சிரிக்கிட்டோம், ஏதோ ஒன்றா செய்யட்டோம். ஆனால் அந்த பாலுடைய ஒலிக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. அந்த திருப்பதிகத்தினுடைய அந்த வரிகளுக்கு நாம் சத்தமாக வாயா விட்டு பாடணும்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அந்த வீடு சுபிச்சமாகும். அங்கே இருக்கக்கூடிய துர்தேவர்கள் இருந்தாலும் அது விலகி ஓடும். அப்படிப்பட்ட பாட்டை நாம் வாய் விட்டு பாடணும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ எவ்வளோ யூடியூப்ல நிறைய பாடல்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐயாவை போன்ற ஆசிரியர் மக்களும் பாடத்துக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட பாடல்களை அழகாக உட்காந்து தினசரி பாடுங்க. அது சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு தேவார பாடல் நான் திருவதியிலேருந்து வர்றதுனால கூட்டாயிடம் பாடுறேன். அது பண்ணோட பாடலாம் எனக்கு தெரியாது, என்னோட பாடுறேன். அது எப்படி இருக்குன்னு மனசில் உள்வாங்கி கண்ணை மூடி கேளுங்க.
அது மனசுல உள்ள பதியம், அதுதான் பதியம். திருக்குறள் விளக்ககளி கொடுமை பல செய்தன நானறியே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் கூற்றாயினவாறு விலகுகளில் கொடுமை பல செய்தன நானறியே கூற்றாயினவாறு விலகுகளில் கொடுமை பல செய்தன நானறியே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது பயிற்றின் அகம்படியே குணரோடு துடக்கி முடக்கிட ஆற்றே நடிகே அதிகை கேடில ஆற்றே நடிகே அதிகை கேடில வீரேட்டான துறை அம்மானே சலம் போடு ரூபம் மறந்தறியே தமிழோடிசை பாடல் மறந்தறியே சலம் போடு ரூபம் மறந்தறியே தமிழோடிசை பாடல் மறந்தறியே நலத்தீங்கிலும் முன்னை மறந்தறியே நலத்தீங்கிலும் முன்னை மறந்தறியே முன்னாமம் என்னாவில் மறந்தறியே முன்னாமம் என்னாவில் மறந்தறியே குலந்தார் தலையில் பலி கொண்டுணர்வாயுடன் சூளை தவித்தருளாய் அங்கே நடியே அதிகை கேடில வீரேட்டான துறை அம்மானே போட்டாய் அங்கோடானையின் ஈரோடாடரங்காலம் ஆரவல்லாய் ஆட்டாமர கண்டனை மால்வரைக்கு எனத்தீட்டருள் செய்த அது கருடாய் வேசும் புரண்டும் மீண்டும் விழுந்தால் என்னையான விலக்கிடாய் ஆட்டார் புகழ் சூழ் அதிகையை கேடில வீரேட்டான துறை அம்மானே வீரேட்டான துறை அம்மானே வீரேட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். பாடக்கூடாது, பண்ணோடு தான் பாடணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. ஆனாலும் இறைவன் எனக்கு இப்படி பாட வச்சிருக்கான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிலைகளை நான் சரியாக பார்க்கல. ஆனால் அந்த பாடல் பாடும்போது திருநாசர் நிற்கிறார்.
அவர் என்னை பார்த்துட்டே இருக்கார். தெரிவு பாருங்க. அப்ப நாம பதிகத்தை பாட பாட நம்ம குடும்பத்துல நல்லது நடக்கிறது நிச்சயமா நடக்கும். விதியின் பயன் இல்லை. விதி என்பது உள்ளது. எப்படி ஒரு சட்டத்தை இயற்றும் போது அது எப்படி சட்ட விதிக்கு உட்பட்டு தான் அரசாங்கம் நடக்கும், சட்ட விதிக்கு உட்பட்டு தான் கோர்ட்ல நமக்கு எதா இருந்தாலும் தீர்ப்பு வழங்க. அதே போல விதி என்பது எல்லாருக்கும் உள்ளது. அவன் எந்த விதிப்படி வந்து இறங்கி உயிர்பட்டு வருகிறான் நிலத்தில் விடுறான், அந்த விதிப்படி தான் நடக்கும். ஆனா அந்த விதியிலும் விலக்கு உண்டு. அது எப்படி வரும்னா, ஒரு அமைச்சர் பெருமக்களை போய் ஒரு காரியத்தை தப்பு பண்ணிட்டோம், அதை திருத்திக்கிறோம், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பெருமக்கள் சொன்னால் அவர் ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை காவல் பண்ணி விடுறாரோ, அதே போல் நம்ம விதிப்படி நடக்கக்கூடிய விபத்துகளும் சரி, நோயும் சரி, நம்மளை காவல் பண்ணலாம். அதுக்கு காரணம் நம்ம தினசரி வணங்கக்கூடிய இறைவன் நமக்கான ஒரு சில காரியங்களை செய்து சாதாரணமாக லேசாக மாற்றிவிடுறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு விபத்து நடக்கின்றது விதி. அதனுடைய அடிப்படையில் நாம் ஒரு வாகனத்தில் போகும்போது அடிபடலாம். அது காலில் அடிபடணும் விதி இருக்கலாம். ஆனால் அது காலில் லேசாக தான் ஒரு காயம் ஏற்படும். ஆனால் காலில் அடிபட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி தான் இறைவன் மாற்றுவார்கள். இறைவன் இருக்கின்றான் என்பதை முழுமையாக நினைவுகள். இறைவன் எங்கும் இருந்திருக்கின்றான். அவன் யார் வடிவம்னாலும் வருவான். நமக்கு ஆபத்துனா ஓடி உதவி செய்யக்கூடியவன் வருவான். அப்படிப்பட்ட இறைவனை, ஈசனை வணங்கக்கூடிய இந்த இடத்துல இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, இன்னும் பரிசுலாம் கொடுத்துருக்கு. அதனால் நான் என்ன நிறைய பேசணும், நான் ஆசைப்பட இன்னும் 1 மணி நேரம் நான் பேசுவேன். ஆனால் எனக்கு வேலை இருக்குது. அதனால் தோட நிறைவு செய்து உங்களிடத்துல ஒரு ஓம் நம சிவாய சொல்றேன். எல்லாரும் சொல்றீங்களா? ஓம் நம சிவாய. 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 குறிப்பிட்ட நன்றி.